என் பேர் ஜெயஸ்ரீ. எனக்கு ஊர் வந்து பேட்டை கிராமம் தான் அது. என் பிள்ளை வந்து நடுநிலை பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கான், திருநள்ளாறில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஸ்கூலு 4:30க்கெலாம் விட்டாங்க. ஸ்கூல் விட்டோன்னே வீட்டுக்கு வரும்போது என் பிள்ளை வந்து, அம்மா எனக்கு காதை வலிக்குதுமா அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஏன்ப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, சார் இது மாதிரி அடிச்சுட்டாங்க. எந்த சார் அடித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, பேசிக்கிட்டே இருக்கும்போது ரத்தம் பிளட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. யூனிஃபார்ம் ஃபுல்லாக பிளட் ஆகிடுச்சு. உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடித்து நான் கேட்டேன், இதுமாரி பிள்ளைக்கு இதுமாரி ரொம்ப ரத்தமாக இருக்குது, சார் அடிச்சுட்டாங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க உடனே கிளம்பி வந்தாங்க. திருநள்ளாறு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். அங்கே எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணல. உடனே நாங்கள் விநாயக மிஷன் ஆஃபீஸ் வந்திருந்தோம். 2ஆம் தேதி வந்தோம். பெட்டில் போய் சேர்ந்தோம். 4 நாள் இருந்தோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பிள்ளைக்கு உடனே என்ன பார்த்திட்டாங்க, பிள்ளைக்கு சுத்தமாக ஜவ்வு விட்டுடுச்சு அப்படின்ட்டாங்க. சுத்தமாக காது கேட்காதுன்ட்டாங்க. பிள்ளைகளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. காது ரொம்ப வலிக்குது பிள்ளைக்கு. நீங்க தான் அரசாங்கம் பார்த்து உதவி செய்யணும். திருநள்ளாறு ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தேன். எந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கவே இல்லை. அதனால ஆமா, நடவடிக்கை எதுவும் எடுக்கல. ஸ்கூல்ல வந்து பிடி சார் அடிச்சாங்க. அவங்க அடிச்சா அவங்கள வெளியே விட்டுட்டாங்க. உங்க வழக்கை ஏன் அவங்க பதிவு பண்ணல? ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க? கம்ப்ளைண்ட் எதுவுமே எடுக்கல. அவங்க வந்து நாங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருந்தோம். எதுக்குன்னு எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. அவங்க தரப்பு கூப்பிட்டு விசாரிச்சாங்களா இல்லையா? கூப்பிட்டு விசாரிச்சாங்க. தம்பிக்கு சுத்தமா காதே கேட்கல, ஜவ்வு விட்டுடுச்சு. சகோதரி பேர் வந்து ஜெயஸ்ரீ. திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட வந்து பேட்டை கிராமத்தை சேர்ந்தவங்க. கடந்த 2ஆம் தேதி இவங்களுடைய பெரிய பையன் வந்து திருநள்ளாறு நடுநிலை பள்ளியில வந்து 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு. அவர் பள்ளி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப என்னன்னா, அவர் காதுல வந்து ரத்தப்போக்கு இருந்திருக்குது. அது குறித்து என்னன்னு கேட்குறப்ப, ஸ்கூல்ல உள்ள வாத்தியார் வந்து அசாருதுங்கிறவர் வந்து இதை வந்து தாக்குனதா சொல்றாரு. அது குறித்து உடனே வந்து தேனூர் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. தேனூர் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் மருத்துவமனைக்கு கொண்டு போன பிறகு அங்கேருந்து காரைக்கால் ஜிஹெச்சுக்கு ரெஃபர் பண்றாங்க. மருத்துவமனையில் இருக்கிறப்ப அந்த ஒரு பக்கம் காதை கேட்கல அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இது குறித்து வந்து திருநள்ளாறு காவல் நிலையத்தில் வந்து இந்த அம்மா வந்து புகார் கொடுத்தோம். இன்றைய தினம் வரைக்கும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலை. இவங்க முன்னிலையிலே வந்து அந்த தப்பு செஞ்ச வாத்தியாரை வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பெண்ணுக்கு வந்து தக்க நீதி வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்றதுக்கு கூட இவங்கள்ட்ட வசதி இல்லை. சும்மா கூலி வேலை பார்க்குறவங்க. இவங்க சாதாரண ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பெண். இதை மாதிரி வந்து அரசு ஊழியர்கள் வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தி இவங்க பையன் வந்து பாதிப்படைஞ்சிச்சு. இவன் அந்த பிள்ளையோட எதிர்காலம், ஒரு காது கேட்கலன்னா அவனோட எதிர்காலம் என்ன நிலைமைக்கு போறது? இதுக்கு வந்து அரசு வந்து கடுமையான நடவடிக்கை வந்து எடுத்தாகணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.